போஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்டிஃப்னஸ் இருக்குது இல்லைங்க, ஃப்ராக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு வர பக்க விளைவுகள், அதை தடுக்கிறதுக்கான எக்ஸசைஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது தவிர டிகேஆர்னு சொல்லுவாங்கள்ல, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், முட்டி தேய்மானம் ஆகி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆகி முட்டியை மாற்றிடுவாங்க காமனாக. இதை தவிர நிறைய இன்ஜுரினால, நிறைய அதர் ரீசன்ஸ்னால அதை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த இதுக்கும் அப்புறம் டிஹெச்ஆர் டோட்டல் ஹிப்பு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்லங்க, இந்த மூணுக்கும் சேர்ந்ததாக ஒரு எக்ஸசைசஸ் எப்படி தேவைப்படும் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் ஈவன் ஐசியூவில் இருக்கிறப்பவே கூட தேவைப்படும். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், இப்போ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்லங்க, அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு ஸ்டிச்செல்லாம் ரிமூவ் பண்ணி பிஓபி எல்லாம் போட்டு அதோடு முடியறது கிடையாது. இது ஃபிசியோதெரப்பி தான் திரும்பவும் நம்மளை ஒரு கரெக்டாக நார்மல் லைஃப்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எலும்பு முறிவு இருக்குல்ல, ஃப்ராக்சர், அது குணமானதுக்கு அப்புறமும் ஃப்ராக்சர் ஓரளவு கூடினதுக்கப்புறமும் ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகிடுது, அதாவது இறுக்கம் ஆகிடுது, மசில்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆகிடுது. அதை தவிர பாடி அதனோட பேலன்ஸை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. இதே தான் ஃப்ராக்சருக்கு அப்புறம். அதே தான் சிமிலராக டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ ஜாயிண்ட்டுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது கரெக்டாக மூவ் பண்ணுறதுக்கு. ஃபிசியோதெரப்பி என்ன மெயினாக பண்ண முடியும்னா, அதனோட காம்ப்ளிகேஷன்ஸான ஸ்வெல்லிங், வீக்கத்திலிருந்தும் ஸ்டிஃப்னஸ்லேருந்தும், நல்ல ஸ்டிஃப் ஆகிக்கிறது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகிறதுலேருந்தும், அப்புறம் பெயின், வலியிலிருந்தும் காப்பாற்ற முடியும், வெளியில் கொண்டு நல்லபடியாக நடக்க வைக்க முடியும். ஸோ இதை போஸ்ட் ஃப்ராக்சர் ஃபிசியோதெரப்பியோட கோல்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாங்க. கோல்னால் அது எதுக்காக அது பண்ணுறோன்னு பார்த்தா, வீக்கம் மற்றும் வலியை குறைக்கிறதுக்காகவும், மூட்டோட இயக்கத்தை ரீகெயின் ஜாயிண்ட் மூமெண்ட்டு, இப்போது 90 டிகிரி, 130 டிகிரி, 140 டிகிரின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அப்புறம் காயம் ஏற்பட்ட இடத்த சுற்றி இருக்கிற சதையை பலப்படுத்துறதுக்கும், மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நடக்கிற திறன் அண்ட் பேலன்ஸை மேம்படுத்துறதுக்கும், பழைய நாள் வாழ்க்கையை மீண்டும் பாதுகாப்பாக தொடங்கிறதுக்கும், ஒரு நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸை கொண்டு வர்றதுக்கும் இது ரொம்பவுமே தேவைப்படுது. இதுதான் கோலாக இருக்குது, இதுதான் நம்மளோட எய்மாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டிகேஆரில் ஃபிசியோதெரப்பி ஃபேஸஸ் என்னென்ன, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்னென்னு பார்த்துடலாம். ஃபேஸ் 1 1 to 2 வீக்ஸுக்கு இருக்கும். அது என்னென்னா ஜென்டிலான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதும், அப்புறம் ஆங்கிள் பம்ப்ஸ் எக்ஸசைஸும், குவாட்ரிசெப்ஸ் டைட்டனிங் எக்ஸசைஸும், அப்புறம் பெட் எக்ஸசைஸும், ஐஸ் தெரப்பியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸ் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, வீக் 3லேருந்து 6 வாரங்களுக்கு கொடுக்கறது, நீயை பெண்ட் பண்ணுற எக்ஸசைஸும், காலை மடக்கிற எக்ஸசைஸும், அப்புறம் ஸ்டாண்டிங் பேலன்ஸு, நிற்கிற பேலன்ஸ் எக்ஸசைஸும், அப்புறம் வாக்கரு இல்லாட்டி ஸ்டிக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற எக்ஸசைஸும், அப்புறம் ஸ்லோவாக நடக்கிற எக்ஸசைஸும் 3லேருந்து 6 வாரத்துக்கு ஃபேஸ் 2 கொடுக்கப்படுது. அப்புறம் ஃபேஸ் 3 என்னென்னா 6 to 12 வீக்ஸ் அண்ட் பியாண்டில் ஸ்டேர் கிளைம்பிங், படியேறதும், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் கட்டி செய்கிற எக்ஸசைஸு, இல்லைன்னா தடுத்து நிறுத்தி செய்கிற எக்ஸசைஸும், ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் லைக் உட்கார்றதுலேருந்து நிற்கிறது, சிட் டு ஸ்டாண்ட், இந்த மாதிரி எக்ஸசைஸும், அப்புறம் நம்மளோட என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற எக்ஸசைஸும் முக்கியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பயிற்சியாக இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டால், நம்ம தெரப்பிஸ்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது, எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறது டூஸு. அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் எவ்ரிடே பண்ணுறதும் ஒரு முக்கியமான டூஸாக இருக்குது. அப்புறம் ஐஸ் பேக்ஸ் வைக்கிறது ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இதுதான் மெயினான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அண்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு நார்மல் லைஃப்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.